என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்வை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ விஜய் டிவியில் கேபிஒய் சீசன் 10 வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து நானும் ஆடிஷன் போனேன். அந்த ஆடிஷனில் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணேன். என்னை வந்து நீ இதுக்கு போகாத, நீ வந்து இதுக்கு செட் ஆக மாட்ட அப்படின்ட்டு சொன்னாங்க. அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். நான் அதில் செலக்ட் ஆனோன்னா ஆகலையாங்கிறதே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 10, அதாவது சீசன் 10 ஆரம்பிக்கு முன்னாடியே டைரக்டர் தாம்சன் சார் அவரோட இன்ஸ்டா பேஜில் வந்து இந்த மாதிரி பழைய சீசனில் உள்ளவங்களுடைய காமெடியெல்லாம் எடுத்து போட்டு கேபிஒய் சீசன் 10 வந்து விரைவில் அப்படின்னு போட்டிருந்தாரு. பெஸ்ட்டு காமெடி, அதாவது ஒரு காமெடி பேர் இருந்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பினேன். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா காமெடி பேர் தான் வேணும்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே அதுக்கு போட்டிருந்தேன், இந்த மாதிரி சார் நான் வந்து பேராக பண்ணலை, ஸ்டாண்டப் காமெடி நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீட்டெயில்ஸ் அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விஜய் டிவியில் வந்து ஒரு இந்த மாதிரி கேபிஒய் சீசன் 10 ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் போட்டிருக்காங்க. போட்டிருந்தாங்க 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. உடனே என்னாச்சுன்னா அதுவும் பேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா சரி பேர் தான் வேணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. உடனே என்னாச்சுன்னா தாம்சாரோட பேஜில் போய் இந்த மாதிரி டேரக்டர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணும்போது சார் நான் வந்து ஸ்டாண்டப் காமெடி தான் பண்ணுவேன், எனக்கு வந்து பேரெல்லாம் பண்ண மாட்டேன் சார், எனக்கு வந்து அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் சொன்னாங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்கள வச்சு பண்ணு அப்படின்னாங்க. சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே எங்கள் அம்மா தான் சார் அப்படின்னு சொல்லும்போது சரி உங்கள் அம்மா வச்சு பண்ணு, உங்கள் அம்மா பக்கத்தில் சும்மா நின்னா போதும், நீ வந்து ஏதாச்சும் நீ பேசுனா மட்டும் போதுமா அப்படின்னாங்க. உடனே எங்கள் அம்மாட்ட வந்து கேட்கும்போது நான் என்ன பண்ண தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சும்மா நிற்கிறதுக்கு எனக்கு முடியாது, என்னால் அவங்க கூட அவ்வளோ தூரம் வர முடியாது, எனக்கு முட்டு வலி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது ஒரு 10 நாள் இருக்குது நான் ஆடிஷன் போகிறதுக்கு. நான் நினச்சி பார்த்தேன், அப்போ யோசிச்சு பார்த்தேன். எல்லா டேரக்டர்ட்டையும் கேட்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லை சிங்கிளாகவும் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் விஜய் டிவியில் ப்ரோமோ என்ன போட்டிருந்தாங்கன்னா பேராக தான் வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னச்சேன்னு யோசிக்கும்போது சரி எப்படியாவது ஒருத்தராச்சும் நம்மளே மாதிரி சிங்கிளாக பண்ணுறவங்க வந்திருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அப்போ ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், அந்த மாதிரி நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ண போகிறேன், எனக்கு வந்து நீ கொஞ்சம் அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கண்டென்ட்லாம் எடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தாரேன், உனக்கு சனிக்கிழமை தான் ஆடிஷன், வெள்ளிக்கிழமை உனக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்துடுவேன், நம்ம வீட்டில் நடக்கிறத நீ போட்டாலே போதும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக இருந்துக்கிட்டேன். எனக்கு இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ எப்படி பேராக தான் வேணும்னே, இப்போ நீ எப்படி அங்கே தனியாகவே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லை நான் தனியாக பண்ணிடுவேன், நீ எனக்கு கண்டென்ட் மட்டும் எடுத்தா அப்படின்னு கேட்கும்போது சரி நான் எடுத்து தானே அப்படின்னாங்க. உடனே என்னாச்சுன்னா அவங்க அன்றைக்கி சாயங்காலமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு நீ சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு நீ என்ன சொல்கிறதுனே புரியலை, ஏதாவது வீடியோ தான் அனுப்புகிறாங்க. உடனே வீடியோ அனுப்புகிறேன், அந்த பழைய காமெடியெலாம் அனுப்பும்போது பார்த்துட்டு எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னாங்க. உடனே இவன் நினச்சி பார்த்தேன் இவங்களுக்கு சொல்லித்தர விருப்பம் இல்லை அப்படின்ட்டு சரி என்ன பண்ணாலும் நம்மளே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். கண்டென்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து அந்த ஆக்ஷனோட அது பண்ண தெரியல. உடனே அதையும் சொன்னேன், எனக்கு கண்டென்ட் இருக்குது, நீ அந்த ஆக்ஷனோட பண்ண சொல்லித்தா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ இந்த விஷயத்துக்கு சரிவிட்டு வர மாட்டேன், நீ இதுக்கு முயற்சி பண்ணாத, இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னாங்க. உன்னை யோசிச்சு பார்த்தேன், நான் இதுக்காக ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கொரோனாவோட இது கட் ஆகிட்டு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு கிடைச்ச வாய்ப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா எதில் போனோம்னா மதுரைக்கு தான் போனோம். மதுரையில் வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30க்கு ஈரோடு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினுக்கு போனால் மதுரைக்கு போய் இறக்கி விட்ருவாங்க. காலையில் 9:30க்கு இறக்கி விட்ருவாங்க. டிக்கெட்டோட விலை 80 ரூபா தான். அதில் போகலாம் பிளான் போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு ஆடிஷன், வெள்ளிக்கிழமை, சரி நைட்டு 11 மணிக்கு சரி ட்ரெயினை செக் பண்ணி பார்ப்போன்னு எடுத்து பார்க்கேன். அன்றைக்கி ட்ரெயின் வந்து ரத்து அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலை. உடனே பிளான் போட்டேன், காலையில் பஸ்ஸுக்கு போவோம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு என்னாச்சுன்னா காலையில் 5:30க்கு பஸ்ஸு. நான் உடனே 3:30க்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு குளித்து பல்வலிக்கு எல்லாம் கிளம்பி 5:20க்கு வீட்டில் வந்து நானும் எங்கள் அம்மையும் கிளம்பி பஸ் ஸ்டாண்டு போகிறோம். பஸ் ஸ்டாண்டு 5:30க்கு பஸ்ஸு. பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும், பஸ்ஸே வரல. என்னுடைய பேக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில், என்னோடய பர்ஸு, என்னோடய நோட்டு, இவ்வளோதான் இருக்குது. பஸ்ஸு 6 மணிக்கு வந்துச்சு. உடனே எங்கள் அம்மா வந்து ஏற்றி விட்டுட்டு கிளம்பிட்டாவ. நான் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டு தான் போட்டிருந்தேன். உடனே என்னாச்சுன்னா 6 மணி பஸ்ஸில் இருந்தேன். அங்கே வந்து கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு, ஃப்ரீ தான். அங்கே போய் நான் பவுச்சத்திரம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர்லேருந்து பவுச்சத்திரம் ஊரில் போய் பஸ் ஏறினேன். பஸ்ஸில் இறங்கி அங்கேருந்து மறுபடியும் தென்காசிக்கு போகணும். 10 ரூபா டிக்கெட்டு போய் ஏறிட்டேன். அங்கே போனால் மதுரைக்கு பஸ் இருக்குது. உடனே அந்த பஸ்ஸில் போய் அவங்கள்ட்ட கேட்டேன், கண்டக்டர்கிட்ட இந்த மாதிரி ஆழ்வார்புரம் பஸ்ஸு நிற்குமான்னு கேட்டேன். அவருக்கு தெரியல. இல்லைம்மா மாட்டுத்தாவணியில் நிற்கும், நீ அதுக்கப்புறம் கேட்டு போய்க்கோ அப்படின்னாங்க. சரின்ட்டு எனக்கு மாட்டுத்தாவணி கேள்விப்பட்டிருக்கேன், நான் மாட்டுத்தாவணியில் இறங்கினதே கிடையாது.
சரின்னு சொல்லிட்டு மாட்டுத்தாவணியில் பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏறனே கண்டக்டர் வந்தார். டிக்கெட்டோட விலை 150 ரூபா. டிக்கெட் எடுத்துட்டேன். அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி என்ன மாட்டுத்தாவணியில் இறக்கி விடுங்க சார் அப்படின்னே. சரின்ட்டாங்க. உடனே நான் பஸ்ஸில் இறக்கி வந்துக்கிட்டேன். ஜன்னல் ஓரமாக உட்காந்தாச்சு. கடையனூர்லேருந்து ஒரு பொண்ணு இறந்தாங்க. உடனே அவங்க என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது நான் மதுரை போகிறேன். என்னன்னா இன்டர்வியூ போகிறேன் அப்படின்ட்டு. உடனே சரி என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க. யோசிக்கிறதுக்குள்ள எம்என்சி கம்பெனியானாங்க. நான் ஆமான்ட்டேன். உடனே நான் கேட்டேன், அவங்க கிட்ட கேட்டேன், எங்கே போகிறீங்கன்னு. கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் எங்கே போகிறீங்கன்னா வேலைக்கா அப்படின்னே. இல்லை எங்கள் அக்கா வீடு இருக்குது, நான் அங்கே இருந்துக்கிட்டு வேலை தேடிட்டு அப்புறம் நான் வேலை பார்க்கலான்னு போகிறேன், இங்கே நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. உடனே அவங்க என் பக்கத்தில் இருந்தாங்க. நானும் வந்து நான் அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து தூக்கமே வரல. பதட்டம், ஐயோ பயம், எப்படி இருக்க போகுது, மொதல் வாட்டி ஆடிஷன் எப்படி இருக்கும்போது பயம். சரின்ட்டு அப்படி போய்கிட்டே இருக்கீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து பஸ் நிப்பாடுதாங்க. ஒரு 10 நிமிஷம் பஸ் நிற்கும். டீ குடிக்காமல் சாப்பிட்டு வந்தவங்க சொல்லிட்டு கண்டக்டரும் டிரைவரும் சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணேன், சாப்பாடு கொண்டு வரல, வயிறு பசிக்கு. ஆனால் ஒரு பயம் இருக்குது. அப்போ என் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு சொன்னேன், இந்த மாதிரி சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் பர்ஸையும் அப்படி ஃபோனையும் எடுத்துகிட்டு நான் பஸ் விட்டு இறங்குதேன். பஸ்ஸுக்கு ஏற்றாலே ஒரு ஹோட்டல் இருக்குது. சரி அங்கே சாப்பிட்டுட்டு டிரைவரும் கண்டக்டரும் அங்கே தான் சாப்பிட்டுதாங்க. நம்ம உடனே பஸ்ஸில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அண்ணே தோசை இருக்கான்னு கேட்டேன். இல்லை இட்லி தான் இருக்குது அப்படின்னாங்க. நான் அதுக்கு யோசித்தேன், சரி தோசைலாம் இட்லி சாப்பிடலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்குள்ள அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பஸ்ஸை நிற்கலாமா, அங்கே போ, அங்கே வந்து தோசை இருக்குது, அந்த அது பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே தோசை இருக்குன்னாங்க. சரி 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்களா, நம்ம போயிட்டு வந்துடலான்ட்டு கடைன்னு போனேன். பார்த்தா அங்கே போய் கடையில் கேட்டேன், தோசை எங்கே இருக்குது, தோசை கடை எங்கே இருக்குன்னு கேட்டோன்னே அந்த இருக்குன்னு உள்ளே கைட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தேன். நான் போய் தோசை கடை வந்துட்டு அண்ணே தோசை உடனே உடனே தோசை விட 2 நிமிஷம் ஆகிட்டு சுட்டு கொண்டு வச்சுருக்காங்க. பெரிய தோசை. ஐயோ ஒரு 60-70 ரூபா இருக்குமான்னு பயந்து சாப்பிட்டு தான் எனக்கு அவசரமாக எவ்வளோ ரூபானாலும் பரவாயில்ல, கடையில் ஆர்டர் பண்ணிட்டோம். அவசரமாக சாப்பிட்டேன். ருசிச்சு சாப்பிடவே முடியல. தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் சூப்பராக இருந்து, சாம்பார் நல்லாவே இல்லை. அவசரமாக சாப்பிட்டுட்டு எவ்வளோன்னு கேட்க 40 ரூபானாங்க. இன்னும் 40 ரூபா எவ்வளோ பெரிய தோசையாக இருக்குது. நம்ம திருநெல்வேலியிலலாம் இந்த தோசை இது 40 ரூபா, இது 50 ரூபா சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு அவசரமாக போகிறேன். நான் போகிற பஸ்ஸு அப்படியே எடுத்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஐயோ இன்னைக்கு நான் பஸ்ஸை விட்டுட்டோம். பேக்கும் தண்ணி பாட்டிலும் என்னோட நோட்டும் தான் இருக்குது. ஆனாலும் ஒரு நம்ம பேக்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொருக்குள்ள இருக்க தண்ணி பாட்டிலும் என்னுடைய நான் ஒரு மெம்ஸ் போட்டு அதில் ஒரு கிடைச்ச எனக்கு ஒரு பரிசு. அந்த தண்ணி பாட்டில் வந்து எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பரிசு பொருளாக எனக்கு அது ஒரு இது. ஓடுனேன். அந்த ஜன்னல் ஓரமாக பார்த்துக்கிட்டே ஓடி அந்த பிள்ளையை காணோம். ஐயோ என் பேக்கை தூக்கிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிட்டு பதட்டத்தில் ஓடுனேன். உடனே கண்டக்டர் சொன்னார், ஏம்மா நான் பஸ் அங்கே தான் கொண்டு விட போகிறேன், இப்போ ஐயாவே வாமா நிற்கும் பஸ் அப்படின்னாரு. சப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பிக்கே நிறைய பேர் ஓடியாராங்க பஸ்ஸுக்கு. உடனே பஸ் நிப்பாட்டினாங்க. நான் என்ன பண்ணேன்னா பஸ்ஸுக்குள்ளே பார்க்க அந்த பிள்ளையை காணோம். என் அம்மா தூக்கிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு பார்க்க அந்த வாரமாக அந்த பிள்ளை இருந்திருக்கேன். சப்பா இருந்திருக்குன்ட்டு நான் போய் இப்படி பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணை சொல்லிட்டு நான் சொன்னேன் கண்டக்டர்கிட்ட ஒரு பொண்ணு வரும்னு சொன்னேன். அவங்க தான் சொன்னாங்க, இல்லை பஸ் நாங்கள் அங்கோடி தான் கொண்டு விட போகிறோம் அப்படின்னாங்க. அதனால தான் நான் வந்து ஒன்றும் சொல்லலை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நான் பாட்டு வாரேன். என்னாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சு. மாட்டுத்தாவணி வந்துட்டு உடனே 11:30 கண்டக்டர் மாட்டுத்தாவணி இறங்கிட்டேன். பஸ்ஸை வெளியே நிப்பாட்டிட்டாங்க. உடனே உள்ளே போகிறேன். போய் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் அந்த இடத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் நடக்க இடத்த சொல்லான்ட்டான்ட்டு ஆழ்வார்புரம் எப்படின்னே போகணும் அப்படின்னு சொல்லி காட்டோன்னே ஒரு பஸ்ஸை சொன்னாங்க. இந்த பஸ்ஸில் போமா ஆழ்வார்புரத்தில் இறக்கிடுவாங்க. ஒரு சிலை பேர் சொன்னாங்க. அந்த சிலை பக்கத்தில் ஆழ்வார்புரம், அந்த சிலை தான் ஆழ்வார்புரம், நீ அங்கே இறங்கிடு அப்படின்னாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸில் போனேன். போய் பஸ்ஸில் சீட்டில் உட்காந்துருக்கேன். 100 ரூபா கொடுத்தேன். உடனே ஆழ்வார்புரம்ல அந்த சிலை பேரை சொன்னேன். உடனே இன்னும் 100 ரூபா வச்சுருக்கேன், சில்லறையிலே 15 ரூபா அப்படின்னு ரொம்ப சத்தமாக பேசுனேன். எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. இல்லைன்னேங்களே இல்லை சார்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உடனே அவர் சத்தம் போட்டுட்டு தந்துட்டார். 15 ரூபா போய் மீத்துட்டு தந்துட்டார். அப்புறம் சொன்னேன், அண்ணனா சாரா சொன்னேன், ஆழ்வார்புரத்தில் அந்த சிலை பக்கத்தில் இறக்கிறேங்கண்ணே. சரின்ட்டாங்க. உடனே என்னாச்சுன்னா பஸ் போகுது. இவர் ஒரு சில ஸ்டாப்பில் பேரை சொல்கிறாரு, ஒரு சில ஸ்டாப்பில் விசில் அடிக்காரு. இவர் வேறு என்ன சத்தம் விட்டார். என்னை இறக்கி விடுவாரா விட மாட்டாரா. நான் பயந்துக்கிட்டே அங்கே பார்க்கேன். சிலை அந்த சைடு இருக்கா அந்த சைடு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே பார்த்தேன். இவர் சொல்லுற மாதிரி தெரிலன்ட்டு என் ஏற்றாலும் ஒரு அக்கா இருந்தாங்க. அக்கா அந்த மாதிரி அந்த சில பேர் சொல்லிவிட்டு அந்த ஸ்டாப் எப்போ வருன்னு கேட்டேன். அடுத்த ஸ்டாப்புமா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு சேஃப்டியாக. உடனே அந்த ஸ்டாப்லேயே அந்த கண்டக்டரும் அந்த சில பேர் சொன்னோடனே நான் இறங்கிட்டேன். இறங்கி நிற்கேன். நின்றுட்டு யார்கிட்ட அந்த ஆடிஷன் நடக்கிற இடம் வந்து காந்திஜி மியூசியம், அந்த இடத்துல தான் ஆடிஷன் நடக்குது. உடனே அது யார்கிட்ட கேட்கணுன்ட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை ஒரு ஆட்டக்காரர் இருந்தார். உடனே எங்கே போகணுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி காந்திஜி மியூசியம் போனோம் அப்படின்னேன். அப்படியா இப்போ தான் 2 பேரும் இறக்கி விட்டேன். சாரி அப்படி சொல்லலை. அப்படியா ஏன் நீங்கள் அதுக்கு இங்கே வந்தீங்க, நீங்கள் மாட்டுத்தாவணிலேருந்து அந்த மியூசியம் பேர் சொன்னீங்கன்னா அது மேம்பாலம் வரைக்கும் மேம்பாலத்தோடி போய் அந்த இடத்துக்கு போயிடும். இதுக்கு தேவலாமங்க வந்தீங்க. இப்போ நீங்கள் போனோம்னா மாட்டுத்தாவணி போய் இந்த மேம்பாலம் போய் அங்கே போனோம் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ என் கூட வந்தீங்கன்னா நான் மாட்டுத்தாவணியே போகண்டா, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு அங்கே விட்டுரு அப்படின்னாரு. யோசிச்சு பார்த்தேன், ஏன் நம்ம மாட்டுத்தாவணி போனோம், அங்கே போகாமல் இங்கே போயிடலான்ட்டு. சரி எவ்வளோ கேட்பீங்கன்னு கேட்டேன். 150 ரூபா. நாங்கள்
150 ரூபா கிடையாது, நான் புதுசு தான் இருக்கு, நீங்கள் குறைச்சி போடுங்க அப்படின்னு. சரி 120 ரூபா அப்படின்னாங்க. நமக்கு 120 ரூபா வராதுங்க, எனக்கு அவ்வளோ செட் ஆகாது, எனக்கு புதுசு தாங்கன்னு 100னாரு. 100லாம் செட் ஆகாது. அப்போ எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டாங்க. நான் உடனே 70 ரூபா அப்படின்னேன். சாரி 70 ரூபாங்களே, 60 ரூபாண்ணே. 60 ரூபாலாம் வேண்டாம், 70 ரூபா தாங்கனாரு. 60 ரூபாண்ணே. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டாரு. 70 ரூபா தாங்க யாருங்கன்னாரு. நான் ஏறிட்டேன். ஏறிட்டு கேளுங்க, ஆட்டோவில் ஏறி உட்காந்துருக்கேன். கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருந்தேன். உடனே எங்கே எதுக்கு போறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆடிஷன் அப்படின்னு. அப்படியா, நான் இப்போ தான் 2 பேரும் இறக்கி விட்டு வந்தேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு. ஆடிஷன் கேபிஎஸ்சி சென்டர்னு ஆடிஷன் நடக்குது அப்படின்னா, நீங்கள் அங்கே ஜட்ஜாக போகிறீங்களான்னாரு. இல்லை நான் அங்கே வந்து கலந்துக்க தான் போகிறேன் அப்படின்னா, சரி ஆல் தி பெஸ்ட், நான் இல்லை செலக்ட் ஆயிருங்க அப்படின்னா. எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல வார்த்தை கேட்டுட்டு போகிறோன்ட்டு போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் 2 பேரும் ஏறினாங்க. கரெக்டாக மணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். 7 நிமிஷத்தில் கொண்டு அந்த மியூசியம் முன்னாடி பக்கத்தில் இறக்கி விட்டாரு. நான் கையில் 60 ரூபாய் கொடுத்துட்டேன். 60 ரூபாய் கொடுத்துட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் 7 நிமிஷத்தில் கொண்டு வந்து விட்டாரு. ஆனால் ரொம்ப அப்படி பண்ணு இப்படி பண்ணாரு. மேம்பாலத்தையே காணது யோசிக்கவே எனக்கு தோணலை அந்த நேரத்தில். நான் யோசிக்காமல் டக்குன்னு அதை பார்த்தோன்னே எல்லாம் கட்டு பிடிச்சிருந்தாங்க. எப்போ நம்ம இடம் கிடச்சிட்டு டைமர் ஆகிட்டா ஆடிஷன் முடிஞ்சிருக்குமோன்னு பயத்தில் 11:30 12 ஆகிட்டு. இந்த பஸ்ஸில் 11:30க்கு மாட்டுத்தாவல் இறங்கி அங்கே பிடிச்சி டைம் ஆகிட்டு. கடன்னு உள்ளே போனேன். ரொம்ப தூரம் இருந்துச்சு. ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஆடிஷன் எங்கே நடக்குன்னு கையை கட்டினாங்க. அப்புறம் போனேன். இன்னொருத்தங்க போய் கேட்டேன், ஆடிஷன் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னே. ஆரம்பிச்சிட்டு 2 ரவுண்டு இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வயிறு வலிச்சு. ஒரு ரவுண்டுக்கு தான் நம்ம கண்டென்ட் எழுதிட்டு வந்திருக்கோம். ஒரு ரவுண்டுக்கு ரொம்ப ஸ்டோரி மாதிரி எழுதிட்டு வந்தேன். அவங்க கேட்கறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. சரி போவோம்னு சொல்லிட்டு 2 ரவுண்டு சொன்னாங்க. முதல் ரவுண்டு செலக்ட் ஆகணும், 2ஆவது ரவுண்டுனாங்க. நம்ம என்ன செய்ய, முதல் ரவுண்டு செலக்ட் ஆகிடுவோம், 2ஆவது ரவுண்டு கண்டென்ட் இல்லையே, சரி பார்த்துக்கலாம். அந்த கதையை வச்சு ஒரு கதை வச்சுருந்தேன். சரி பார்த்துக்கலான்ட்டு நான் உள்ளே போகிறேன். ஆடிஷன் நடக்க ஏற்றால அவ்வளோ பேரும் நம்மளை மாதிரி கலந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்படியே ஆடிஷன் நடக்கும். பழைய ஆடிஷன்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ரூமுக்குள்ளே ஜட்ஜ் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கலந்துக்கவங்க மட்டும்தான் கலந்துக்கணும். இது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு போய் உட்காந்துருந்தேன். சுற்றி பார்க்க நடக்கு, சிரிக்காங்க. ஒரு சிலர் கை தட்ட மாட்டேங்காங்க. கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு வெயிட்டிங் சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு ரிப்ளை செலக்ட் ஆகலைன்னு சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் ஒருத்தவங்க தான் அவங்ககிட்ட விசாரிச்சு எந்த ஊருங்க, நாகர்கோயில்னாங்க. எந்த மாதிரி எழுதிட்டு வந்திருக்கேன், நான் வந்து பழைய ஸ்டாண்டப் காமெடி தான், பழைய கண்டென்ட் தான் எழுதிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ண நல்லா பண்ணாலும் செலக்ட் பண்ண மாட்டேங்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இங்கே வயிறு கலக்குது, நம்மளை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. உடனே அவங்ககிட்ட சொன்னேன், சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன். உடனே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். உடனே ரெஸ்ட் ரூம் எனக்கும் தெரியல, நான் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் யோசிச்சிட்டே இருக்கேன். ஒரு ஃபார்ம் அங்கே இருக்கு வாங்கிட்டு வாங்க. ஃபார்ம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணிட்டேன். எப்போ கொடுக்கணும்னு கேட்கும்போது அவங்க கேட்கும்போது தான் கொடுக்கணும். நாங்கள் சரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். உடனே அவங்க சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சரி நமக்கும் ரெஸ்ட் ரூம் இருக்குன்ட்டு பின்னாடியே போகிறேன். போய் அங்கே பார்த்தோம் ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டே இருக்கோம். டைம் ஆகிட்டு போல. உடனே ஜட்ஜெலாம் வந்துட்டாங்க. நான் போய் உட்காந்துருந்தேன். அந்த நிமிஷத்தில் யாரெல்லாம்னா தாம்சன் சார், அப்புறம் யார் இருந்தா, மதுரமுத்து, இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா போகும்போது கமெண்ட் சொல்லிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்தேன். அவங்கள பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போனேன். அப்புறம் அவங்க எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. சாப்பிட்ட டைம் சாப்பிட்டு எல்லோரும் 2 மணிக்கு வந்துருக்கான்ட்டாங்க. உடனே நான் ஃபோட்டோலாம் எடுத்தேன். என்ன நான் அவங்க கூட போய் எடுக்கலை, அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நான் அவங்கள ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். மதுரமுத்து இல்லை சாரி ராமரண்ணனும் தாமசன் சார் தான் அங்கே வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இப்படியே அவங்க கூட தான் இருந்தேன். திரும்பி பார்க்க என் கூட இருந்தாக்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியல. நான் வந்து வாரம் 2 பேர்ட்ட ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கேட்டு 2வது ஒருத்தவங்கிட்ட போய் கேட்டேன் தெரியுமா. அவங்க 2 ரவுண்டு நடக்குனாங்களா. அவங்கள ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் யார் எந்த ஊருன்னு சொல்லி ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டாங்க. உடனே சொன்னேன்னே சரி சாப்பிட்டீங்களாங்க, சாப்பிட்லனே வாங்க சாப்பிடுன்னு சொல்லி கூட்டி போயிட்டாங்க. ஒரு 4 பையங்க கிட்ட 4 பையங்களா ஒரு 5 பையங்கிட்ட இருப்பாங்க. ஒரே ஒரு பிள்ளை தான், சின்ன பிள்ளை தான். உடனே அவங்க கூட போனோடனே நாங்கள் போனோம். அந்த பிள்ளை தான் எல்லாருக்கும் சாப்பாடையும் கொடுத்தா. அந்த பிள்ளை தான் எல்லாரும் காலேஜ் படிச்சுட்டு வேலையும் பார்க்கலாம். எல்லாருக்குமே 2 புரோட்டீன் இருந்தால் அப்புறம் ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த பிள்ளை தான் பைசாவும் கொடுத்தா. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. நானும் அந்த பிள்ளைய மட்டும் தான், நான் அந்த பிள்ளை அப்புறம் இன்னொரு பையன் அவ்வளோ தான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்தோம். வந்துட்டு அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பேப்பர்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் இன்னொரு பிள்ளை 2 பேர் இன்னொரு பிள்ளை வந்து அங்கே கலந்துக்கிட்டா. அவங்களும் அங்கே கூட க்ளோஸ் போல அங்கே தான் உட்காந்துருந்தா. நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அவள்கிட்டையும் பேசியாச்சு. நானும் பேசினதுக்கப்புறம் இருக்கும் எனக்கு பதட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. எங்களை கூப்பிட மாட்டேங்காங்க. ஃபஸ்ட்டு காலையில் போகும்போது பேராக இருக்கவங்க மட்டும்தான் அங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க. 2வது மதியத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா பேராக இருக்கவங்களும் சிங்கிளாக போனவங்களே கலந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் ஆகிட்டே இருக்குது. மணி 6 ஆகிட்டு கூப்பிடவே இல்லை. மழை பெய்யுது, லைட்டாக தான் மழை பெய்யுது. எனக்கு டைம் ஆகுது. உடனே அந்த கூட இருக்கவங்களுக்கும் மதுரை தான். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சொல்லிட்டாங்க, நாங்கள் காலையில் வந்துட்டு எங்களுக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் முன்னகிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பிள்ளை வர சொன்னா. அந்த பையனுமே சொல்லிட்டான். எனக்கு சொல்ல பயம் பார்த்தேன். நம்ம அந்த பையன் 2 பேரும் சொன்னதுக்கப்புறம் நான் போய் சொன்னேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா அந்த மதியத்துக்கு மேலே சாப்பிட்டதுக்கப்புறம் தாம்சன் சார்
அதுக்கப்புறம் வந்து மதுரை முத்தண்ணே இவங்களெல்லாம் வந்துட்டாங்க, ராமரண்ணே போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துக்கிட்டோம். என் கூட உள்ள ஒரு பிள்ளைக்கு என்னாச்சுன்னா எல்லாருமே கலந்துக்கிட்டோம். என் கூட ஒரு பிள்ளை வந்து என்னாச்சுன்னா அவள் செலக்ட் ஆகிட்டா. அவளுக்கு வந்து 2வது ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. செலக்ட் அதெல்லாம் தேவையில்லை. என்னாச்சுன்னா நான் சரி கூப்பிடுதேன் அப்படின்னாங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 7:30க்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா மைக்கை பிடிச்சிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டே ஒரு மைக் பிடிக்கேன். பிடிச்சிட்டு போனேன். போன உடனே எனக்கு அங்கே பயத்தில் நான் கொண்டு போன கண்டென்ட் எல்லாத்தையும் இப்படி மைக்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி எதிர்த்தால உட்காந்துருக்காங்க. நான் இப்படி மேலே பார்த்துக்கிட்டு கடகடன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டேன். ஒரு சிரிக்கலை, ஒரு ஆக்ஷன் இல்லை, ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே ஒப்பிச்சிட்டேன். ஒப்பிச்சு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் சொன்னாங்க. அப்புறம் முத்தண்ணே தான் கமெண்ட் சொன்னாங்க. இந்த மாதிரி எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு தென்காசிலேருந்து அப்படின்னு சொன்னாங்க. உன்னை இதெல்லாம் உங்கள் கண்டென்ட் தானா, ஓன் கண்டென்ட்டாக நாங்கள் ஆமாம் சார் அப்படின்னு. சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து எழுத வந்து விட்டுறாதீங்க, நீங்கள் வந்து தென்காசிலேருந்து வந்திருக்கீங்க, அதுக்கே பெரிய விஷயம். அப்போ தான் எனக்கு கையே தட்டினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன ஒருதுக்கும் கை தட்டலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, உங்கள் ஸ்லாங்கை வச்சு நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. உடனே வந்து அவங்க தாமஸ் சார்ட்ட கொடுத்தாங்க. தாமஸ் சார் என்ன சொன்னாங்கன்னா சூப்பர், நீங்கள் வந்து நல்லா தான் உங்கள் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. உடனே எனக்கு சிரிப்பு வந்துட்டு சிரித்தேன். பாருங்கள் இப்போ தான் சிரிக்கீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் சிரிச்சிங்களா அப்படின்னாங்க. சரி சார் அப்படின்னே. சரி அதை வச்சுட்டு அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா ஒரு கவலையப்பட அந்த டைம் கூட இல்லை. எனக்கு டைம் ஆகிட்டு மழை பெய்யுது, நான் வீட்டுக்கு போகணும், தனியாக போகணும், எனக்கு பஸ் எப்படி இருக்குன்னு எதுவுமே தெரியாது. கடகடன்னு அந்த எனக்காக அந்த 2-3 பேர் தான் இருந்தாங்க. பாதி பேர் போயிட்டாங்க. உடனே அந்த ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பையன், நான் அந்த 3 பேர் என்னாச்சுன்னா முடிச்சுட்டு கிளம்புதோம். அங்கேருந்து அந்த மியூசியத்துலேருந்து நான் வந்து போகிறேன்னா ஒரே ரோடு 2 நிமிஷத்தில் நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். அந்த ஆட்டோக்காரர் நல்லா என்னை ஏமாற்றிட்டான். நல்லா ஏமாற்றி 60 ரூபாய் ஆட்டைப்பட்டான். 2 நிமிஷம் 5 நிமிஷத்தில் வர இடத்துக்கு என்னை 7 நிமிஷத்தில் கூட்டு வந்து 60 ரூபாய் ஆட்டைப்பட்டான். அப்புறம் என்னாச்சுன்னா கடகடன்னு என்ன 2 நிமிஷத்தில் ஒரு வழியோடு கூட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் அந்த ஸ்டாப்பில் வச்சு அந்த சில பக்கத்தில் அங்கேருந்து நான் மாட்டுத்தாவணி போனேன். என் கூட வந்து இன்னொரு பிள்ளை வந்து வேறு பஸ் பிடிச்சி போயிட்டா. நான் வந்து அந்த பையன் கூட வந்து அந்த பையன் என்னாச்சுன்னா என்ன ஒரு எங்கள் ஊர் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அந்த பையன் போயிட்டான். உடனே என்னாச்சுன்னா நான் என்ன பண்ணேன், பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். நான் சாப்பிடவே இல்லை நைட்டு. உடனே அங்கேருந்து நான் தென்காசிக்கு டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் வந்துட்டேன். தென்காசியில் வந்து இறங்குதே நைட்டு ஒரு 11:30 இருக்கும். இறங்குக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். இந்த மாதிரி நான் வந்துட்டேன் தென்காசினோடனே, நீ தென்காசியில் பஸ் எடுத்துன்னு சொல்லி நான் ஆட்டோ கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. உடனே நான் சரின்னு சொல்லிவிட்டு தென்காசியிலேருந்து எங்கே சத்திரம் வந்தேன். 11:30 கிட்ட வந்தேன். 12 மணி இருக்க வந்தேன். வந்துட்டு ஆட்டோ நின்று பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் கூட இல்லை, 1-2 ஆள் மட்டும் இருந்துச்சு. நான் அப்படி நின்று இப்போ தைரியமாக நின்று. அப்புறம் எங்கள் அம்மா ஆட்டோவில் வந்தோடனே என்னை கூட்டிகிட்டு போயிட்டவ. வீட்டுக்கு ஒரு 12:30 போயிட்டேன். யோசிக்கவே முடியலனால தூங்கிட்டேன். அப்படியே தூங்கிட்டேன். காலேஜ் தான் பார்க்கேன். ஐயோ நான் கஷ்டப்பட்டு பலனே இல்லாமல் போயிட்டேன், என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கும் போது சரி நமக்கு நம்ம ஊர் திருநெல்வேலிக்கு வரோம், கண்டிப்பாக அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம செலக்ட் ஆகிடலாம். நம்மளை வர ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்க, இது உனக்கு செட் ஆகாது, நீ சரிவிட்டு வர முடியாது, இது உனக்கு வராதுன்னாங்க. நம்ம வர இப்படி செலக்ட் ஆகாமல் போயிட்டோம்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி நம்ம திருநெல்வேலி வரோம், இன்னும் கொஞ்சம் வேறு கண்டென்ட் எடுப்போம், இதே கண்டென்ட்டை கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் டேலண்டாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். இன்னொன்று நான் இந்த கண்டென்ட்டை பூரா தனியாகவே தான் பேசினேன், யார் முன்னாடியும் பேசி பார்க்கல. அந்த இடமே எனக்கு புதுசாக இருந்தோடனே பதட்டத்தில் அப்படி ஒப்பிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செலக்ட் ஆகலை மதுரையில். அடுத்து வந்து நான் நெக்ஸ்ட் வந்து சென்னைக்கு ஆடிஷன் போனேன். அங்கே செலக்ட் ஆனேன்னா ஆவலையே அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கிட்டேன். இதுதான் நான் வந்து ஆடிஷன் போன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், டாட்டா, பாய், see you.